இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் நீர் செய்ய நினைத்த காரியம் இப்பொழுது இந்த வேளையில் நிறைவேறும்படி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. 2வது வசனத்தில், என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சகலத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறதை படிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 95வது சங்கீதம் 3வது வசனத்திலே, கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். ஏனென்றால் வானம் அவருடைய சிங்காசனம். சங்கீதம் 95:6-7 நாம் படிக்கிறோம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் மகாதேவன், நாம் எல்லாரும் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக, அல்லேலூயா, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் மகாதேவன். தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் யார்? அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன அந்த பெரிய தேவன் மகாதேவன் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவேதான், தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று தேவ மனிதர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யூதாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 20-21 வசனங்களில் நாம் ஆராதிக்கிற இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மிலே செய்கிற சில காரியத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அல்லேலூயா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு பெரிய தேவன், மகாதேவன், நமக்குள் வைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை
சுமந்து தீர்க்கும்படிக்கு வெளிப்பட்டவர். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். விசுவாசம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையை நமக்குள் வைக்கிறார். அந்த பெரிய ஆண்டவர் நம்மிலே இந்த பெரிய மேன்மையை வைக்கிறார். அது என்ன அன்பானவர்களே? நமக்குள் ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறார். பிரியமானவர்களே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டுமானால் இந்த மகா தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசுவாசத்தை வைக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களிலே ஆண்டவர் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவராக அவர்கள் வாழ்வில் கர்த்தர் இறங்கி வருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் சொன்னார், பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவின போது அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவரை விட்டு பிரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். ஆண்டவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது திரும்பி பார்த்தால் எந்த திசையில் திரும்பினாலும் ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வருகிறதை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் விசுவாசத்தை துவக்குகிறவர். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்மை பொறுமையோடு ஓட செய்கிற பரிசுத்த தகப்பனாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த விசுவாசம் என்கிற ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நம்மிடத்திலே வைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேத புத்தகத்தை படிக்கும் போது பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலே புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, அல்லேலூயா, அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் விசுவாசத்தை கொண்டு வந்து, ஒருவேளை ஒரு மனிதர் இப்படி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு மார்க் 9:24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தன்னுடைய மகனை கொண்டு வந்த அந்த மனிதர் கதறி அழும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் சொன்னார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படும் போது நம்மையும் அறியாமல் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு மேன்மைக்குள் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, யோவான் 1:12 அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மகா பெரிய மேன்மையை கர்த்தர் நம் ஒவ்வொருவரிலும் வைக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு சமீபித்து வந்திருக்கிறார். இவ்வளவு மகா பெரிய தேவன் நமக்குள் இந்த விசுவாசத்தை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம். எங்கள் நல்ல ஆண்டவர், எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறீர். இப்பொழுதும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசுவாசத்தை வைத்து இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மகிழ்ச்சியோடு ஓடுவதற்கு இரக்கம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
மகிமை